ஹாய் காய்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை 4/2/2026 நேர்காணல முடிச்சுட்டு எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்தா 4/2/2026 நேர்காணல முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தா உங்களோட ஷேர் பண்ண நீங்க அது மாதிரி வந்து பார்த்தா ஸ்டடி பண்ணிக்கங்க. ஏற்கனவே வந்து பார்த்தா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தா இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து பார்த்தா கமெண்ட் பண்றாங்க. கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்குறாங்கன்னு அதே மெத்தட்லாம் போகுது. ஆனால் ஒன்று ரெண்டு மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்ன முக்கியமாக நம்ம வந்து பார்த்தோன்னா படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, திவ்ய தேசம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்கள. இந்த திவ்ய தேசங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த 12 ஆழ்வார்கள் வந்து பார்த்தீங்கன்னா மங்களாசனம் பெற்ற 108 வைணவ திருத்தலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்ய தேசம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். திவ்யம் என்றால் தெய்வீகமான, தேசம் என்றால் இடம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக தெய்வீகமான இடம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் வரும். சரி, அடுத்து பாருங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 4/2/2026 ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யூ இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 டைப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சாங்க. இப்ப இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க. நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு தான் போக சொல்றது. நீங்க முன்னாடியே போயிடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. மூணாவதா தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேபிட் பயர் மாதிரி கேட்கறாங்க. 12 ஆழ்வார்கள் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டாங்க. கண்டிப்பா இருக்கு. இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த ஆழ்வார் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டா இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட வீடியோ பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பண்ணியிருக்காங்க. அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆழ்வார்கள் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. அவங்க படிப்பு பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க என்ன பதில் சொல்றீங்களா, இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கறாங்களா, பதில் சொல்றீங்களா, அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்கறாங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் நடச்சு. நாம ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொன்னோமா, அந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறாங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த மெத்தட்ல தான் போயிட்டு இருக்கு. 1-2 கொஸ்டின் சேஞ்ச் ஆகலாம் ஒழிஞ்சு, ஆனா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயனடைச்சு வரீங்க. நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு நீங்க சொல்லக்கூடிய கேள்வி பதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து கீழே வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க. 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி 500 பேருக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 1 டேக்கு மேபி 500 பேர் இருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 200 பேருக்கு தான் ஒரு நாளைக்கு நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 மாத்திட்டாங்க. ஏன்னா 11/2/2026 நேர்காணல் முடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. 11/2/2026 நேர்காணல் முடிச்சா தான் அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் அனுப்பி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்குள்ள முன்னாடியே ஜாயின் பண்றதுக்கு வைப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேகமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த பழனி கோயில் பொறுத்த வரைக்கும் என்ன எதுனே கண்டுக்கல. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வரல. ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு FNA போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 விண்ணப்பிச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. மீதி எதுக்குமே வரல. சரி, இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதே மாதிரி நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பயனுள்ளதாக அமையுது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு பயனடைகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.